எப்போதுமே வந்து நடிக்கணுன்றது வந்து ஆசை. எதேர்ச்சியா அது கோஇன்சிடென்டலா வந்து ஏவிஎம் வந்து ஜென்ரலாவே நம்பிக்கை வந்திருக்குங்க. ஆனா எனக்கு எனக்கு இந்த மாரி டார்க் என்டிட்டில நம்பிக்கை வந்து இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் நாங்க ஆஃப்டர்நூன் 2 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஷூட் போவோம். கொஞ்சம் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வர ஜான்ரா வந்து நான் நல்லா ஒரு லைட்டாக போகலான்னு தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டேன். ரயில்வே ட்ராக் இந்த பீச், அதாவது பீச் நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வீவர்ஸ் வித் மீ விஜே சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் திரைப்படத்தோட ஆக்டர் ஆரியன் ஷாம் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் அந்த நாள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேங்க. ஐ ஆல்சோ ஹர்ட் தட் இட்ஸ் டூயிங் வெரி வெல். ஓகே. ஸோ அதில் வந்து பெரிய வந்து சந்தோஷம். நிறைய எஸ்பெஷலி சேலம், திருச்சிலாம் வந்து நல்லா போயிருக்கேன்னு வந்து கேள்விப்பட்டேன். இப்போது ஓகே, சண்டே கூட 2 ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் இங்கே வந்து சிட்டியில் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நல்லா போகுது, காட்ஸ் கிரேஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படம் வந்து வெளியே வருது. ஸோ ஓகே. அண்ட் இந்த படம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன சார்? ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம் வித் ரிகார்ட் டு த சென்சார் போர்டு. ஓகே. அவங்க படத்தை பார்த்துட்டு நிறைய அந்த கான்செப்டோட அவங்க லைக் த கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போர்டுக்கு போனோம். அங்கே போய் அவங்க சில கட்ஸ் சொன்னாங்க. அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணி தான் அந்த படத்தை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸுக்கு என்ன பண்ணேன், எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்கும் அந்த படத்தை வந்து அமிச்சேன். ஓகே. ஸோ எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இட்ஸ் காட்டன் 6 அவார்ட்ஸ், 6 அஃபிஷியல் அவார்ட்ஸ் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லும். ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் மூவி அவார்ட்ஸ், நியூயார்க் மூவி அவார்ட்ஸ், மெடூசா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், வேர்ல்ட் ஃபிலிம் கார்னிவல் சிங்கப்பூர், யூரோப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி ஒரு 6 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இட் காட் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் 9 அஃபிஷியல் நாமினேஷன்ஸ் இன் வேரியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக எனக்கு இது பண்ணணுன்னு வந்து ஆசை, இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அனுப்பணுன்றது வந்து ஆசை. ஸோ அதில் நல்லபடியாக அதுக்கு வரவேற்பு வந்து கிடச்சிச்சு. ஒரு படத்தை தடை பண்ண, நம்ம இந்தியன் சென்சார் போர்டு தடை பண்ண படத்தை உலக நாட்களில் வந்து புகழ் பெறுறது பெரிய விஷயம். ஆமாம். ஓகே. இதனால தான் வந்து டிலே ஆச்சா? ஆமாம், பெரும்பாலும் இதனால தான் வந்து டிலே ஆச்சு. ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஎம் வந்து ஒரு பெரிய நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்தோட பின்புலம் தான் வந்து நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அப்படி அது வந்து உண்மை வந்து இல்லைங்க. ஏன்னா எனக்கு எப்போதுமே வந்து நடிக்கணுன்றது வந்து ஆசை. எதேர்ச்சியாக அது கோஇன்சிடென்டலாக வந்து ஏவிஎம் வந்து என்னுடைய வந்து ஒய்ஃபில் ஷீஸ் பார்ட் ஆஃப் த ஏவிஎம் ஃபேமிலி. ஓகே. மற்றபடி அதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. இங்கே நான் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடணும். என்னன்னா, எங்கள் அப்பாவுமே வந்து ஃபிலிம் ஃபைனான்ஷியர். அவர் ஒரு 200 படத்துக்கு மேலே வந்து ஃபிலிம் ஃபைனான்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்குமே நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய படங்களுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காரு. பெரும்பாலான வந்து விஜயகாந்தோடைய எல்லா படங்களும் 1990s to 2000 அவரோட மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் எங்கள் அப்பா தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணார். ஃப்ரம் கேப்டன் பிரபாகரன்லேருந்து ஏழை ஜாதி, சின்ன கவுண்டர், அந்த மாதிரி எல்லா பெரிய படங்களுக்கும் அவரோட வந்து பண்ணாங்க. ஸோ எங்கள் அப்பாவும் ஸோ அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, பட் அவரும் அந்த ஃபிலிம் ஃபைனான்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஏட் அ லாட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ எனக்கு அதுலேருந்தே ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். உங்களுக்கு வந்து எப்போதுலேருந்து வந்து மூவி நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக ஸ்கூல்லேருந்து நடிக்கணும்னு நாங்கள் வந்து ஆசை. ஓகே. ஆக்சுவலாக அந்த மூமெண்ட் எப்போ நடிக்கிறோன்னு அந்த ஆசைப்பட்ட மூமெண்ட் எப்படின்னு சொல்லலாம்னா, நான் படையப்பா படம் பார்த்தேங்க. படையப்பா ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்கூல் ரொம்ப சின்ன பையன். அப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட்டு படம் இந்த தியேட்டர் நான் படையப்பா தான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே அப்போ வந்து ரஜினி சாரை பார்த்த உடனே அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். பார்த்த உடனே வந்து நடிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டேன் அந்த சின்ன பையனா. அதுக்கப்புறம் அந்த சாரோட டயலாக்ஸ்லாம் வந்து பேசி அது அந்த மாதிரி அதுலேருந்து வந்து அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்து இப்போ வர நிறைய படங்கள் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி தான். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் சார் அந்த நாள்? கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்குங்க. நீங்கள் பார்க்குற சைக்கோ த்ரில்லர் மாதிரி வந்திருக்காது. அண்ட் யூஷுவல் ஹாரர் மூவி மாதிரியும் வந்து இருக்காது. ஏன்னா நாங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து டைம் லூப் இருக்குது. அதை தாண்டி நரபலியும் வந்து இருக்கு. ஸோ பெரும்பாலும் அண்ட் பிளாக் மேஜிக் இருக்கு. ஸோ இது நாங்கள் வந்து ஆத்தென்டிக்காக ரீசர்ச் பண்ணி இந்த பிளாக் மேஜிக் தீமை வந்து எடுத்தோம்.
வந்து ஸோ மாயாகினின்ற ஒரு பழைய வந்து கடவுள் இல்லை, ஒரு வந்து என்டிட்டின்னு சொல்லலாம், ஒரு டார்க் என்டிட்டி. அதை வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க முன்னொரு காலத்துல, இந்த முகல் எம்பையர், முகல் ரூலர்ஸ்ல. அதை நாங்க வந்து எங்க படத்துல வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த முகல் எம்பையர் வந்து எப்படி அவங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அந்த விஷயத்த வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்பர் தான் பேன் பண்ணார். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட் தேர் ரிலிஜன், அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஏன்னா ஒரு நரபலின்றது வந்து ஒரு தப்பான விஷயம்னால அது அவங்க பேன் பண்ணாங்க. அந்த வழிபாடை நாங்கள் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். இது யாருமே எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் பண்ணதில்லை. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்தில் வந்து ரிலீஜியன் அப்படின்னு சொன்னாலும் ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கா? ரிலீஜன் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே வந்து இல்லை. ஏன்னா இந்த மாயாகினின்றது நீங்கள் எந்த ரிலீஜன்லையும் ஒப்பிட முடியாது. இது ஒரு டார்க்கான என்டிட்டி தான் இந்த மாயாகினி. ஸோ இது வந்து எப்படி ஆக்சுவலாக சொல்லணும்னா, அதாவது இந்த என்டிட்டிக்கு வந்து தப்பு எது சரி எதுன்றது இட் டஸ் நாட் நோ டு டிஃபரன்ஷியேட். நீங்கள் எது கேட்டாலும் வந்து கொடுத்துரும். அதோட வழிபாடுகளை நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வந்து கோரிக்கையோ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தட் இட் வில் கிவ் இட் யூ. அதுதான் அந்த மாயாகினியோட ஐதீகம். அதை நாங்கள் வந்து இந்த படத்தில் வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஓகே சார். அண்ட் இதை சொன்னோன்னு எனக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கா? லைக் ஜென்ரலாகவே நம்பிக்கை வந்து இருக்குங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி டார்க் என்டிட்டியில் நம்பிக்கை வந்து இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக ஒரு ஆன்மீக எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நம்பிக்கை வந்து இருக்கு, பெரிய நம்பிக்கை வந்து இருக்கு. ஐம் டிவோட்டி ஆஃப் ஸ்ரீ ராகவேந்திரார் அண்ட் அந்த காஞ்சி மகா பெரியவர். ஸோ அவங்க மேலாம் எனக்கு பெரிய வந்து டிவோஷன் இருக்கு. ஓகே, அதனால. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய சைக்கோ த்ரில்லர் மூவி தான் வருது. லைக் மக்கள் வந்து அது ரொம்பவே கொண்டாடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ நடித்த படமும் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி இல்லையா? ஸோ நீங்கள் அந்த ரீசனால தான் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி நடிக்கணும் அப்படின்னு இந்த படத்தை சூஸ் பண்ணீங்களா? இல்லை ஸோ அப்படின்லாம் வந்து இல்லை. ஆக்சுவலாக இது நான் ஆக்சுவலாக மிஸ்கின் சாரோட ஒரு படம் பண்ண வேண்டியதுங்க வந்து. ஆக்சுவலாக அந்த படம் தான் அப்புறம் சைக்கோன்னு வந்து பண்ணாங்க. ஸோ அது நான் சாரோட வந்து பண்ண வேண்டிய வந்து படம். பட் ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த படம் வந்து நம்ம பண்ண முடியலை. எனக்கு அதுலேருந்தே வந்து ஐ எம் ஆக்சுவலி பிக் ஃபேன் ஆஃப் மிஸ்கின் சார் ஆல்சோ. அவருடைய வந்து ஆர்ட்டோட பிக் ஃபேன். ஸோ எனக்கு வந்து அதோட ஒரு பெரிய படமாக நம்ம பண்ணணும், ஒரு நல்ல ஒரு சைக்கோ யாரும் பண்ணாத, யாரும் டச் பண்ணாத நம்ம டச் பண்ணி பண்ணணும். நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நரபலி கான்செப்ட், இந்த மாயாகினின்ற வந்து கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் அதை மேலும் மேலும் வந்து ரீசர்ச் பண்ணி இதை அதை சுற்றின ஒரு ஸ்க்ரீன் பிளேயை நாங்கள் வீவ் பண்ணி அதில் ஒரு டைம் லூப்பை வந்து கொண்டு வந்து பிளாக் மேஜிக்கில் வந்து கொண்டு வந்து ஒரு படத்தை நாங்கள் வந்து பண்ணோம். அதுதான். அண்ட் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான சீன்ஸ் ஏதாச்சும் இருந்தா? ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸா? கஷ்டமான சீன்ஸுன்றதோட ஆக்சுவலாக ஷூட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஷூட் போவோம். ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். பெரும்பாலான இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னால அவ்வளோ நடிக்க ஒன்றும் பெருசாக வந்து கஷ்டப்படலை படத்தில். அப்போ கொஞ்சம் ஈஸியாக அந்த ஷூட்டிங் தான் ரொம்ப ஒரு டீடியஸாக வந்து போச்சு. ஏன்னா ரொம்ப பிரேக் இல்லாமல் வந்து போவோம். அதுவும் வந்து நைட் டைமில் அந்த 2 மணி 3 மணினா ரொம்ப அது டயரிங்காக இருக்கும். அது அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டிவோஷனல் மூவி பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அது கம்ப்ளீட்டா வந்து ஆப்போசிட் மூவிங்க. இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட். இது சைக்கோ த்ரில்லர் அண்ட் வந்து நரபலி. அது வந்து டிவோஷனல் மூவி. அது பிரம்மாண்ட நாயகன்னு அதுல வந்து பெருமாளா வந்து ஆக்ட் பண்ணிருக்கேன். அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதியா வந்து ஆக்ட் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. அது வந்து அது வந்து திருப்பதியோட ஹிஸ்டரி, ஹவு திருப்பதி கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், அங்க எப்படி பெருமாள் வந்தாருன்ற ஒரு ஹிஸ்டரி ஆஃப் திருமலா அது. ஸோ அந்த படம் வந்து இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஏன்னா வந்து பெருமாளாக ஆக்ட் பண்ணது நான் ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் வந்து பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலாக கமர்ஷியல் படம் இல்லை, டிவோஷனல் படம். அதுவும் வந்து நல்ல வரவேற்பு அந்த படத்துக்கு வந்து கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக வந்து யூடியூப்ல வந்து இருக்கு அந்த படம், அதுவும் கூட வந்து பார்க்கலாம். அது ஃபுல்லாக அது ஹிஸ்ட்ரி எப்படி ஹவு திருப்பதி கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்ன்ற ஒரு படம் அது. ஓகே, இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு பட்டம் வேற ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா? சோ அதை இந்த படத்துல நீங்க ஏன் யூஸ் பண்ணல? இதுக்கப்புறம் வர படத்துல வந்து யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஆமாங்க, ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு யூத் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்க. இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணல நான். அடுத்தடுத்த படங்கள்ல சில பேர் வந்து யூஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும் அது. ஏன்னா யாருமே கொடுக்காதவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரோ வந்து ப்ரொடியூசர் வந்து கொடுத்தாங்க,
தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது திருப்பதி போர்டே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கன்றது தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்ப்போம் அடுத்த படத்துல யூஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த படங்கள்ல வந்து பார்ப்போம் அது யூஸ் பண்ணல. ஓகே ஓகே ஐ மீன் தெரியல, அதை நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஓகே அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா டிவோஷனல் நடிச்சுட்டு அப்படியே சைக்கோ த்ரில்லர். இதுக்கப்புறம் வர ஜானர் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? லைக் என்ன மாதிரி? ஆக்சுவலா இதுக்கப்புறம் வர ஜானரா வந்து நான் நல்லா ஒரு லைட்டா போலான்னு தான் வந்து பாக்குறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸா பண்ணிட்டேன். லைட்டா ஒரு ஃபன் ஃபீல்டா ஒரு லவ் ஸ்டோரி நல்லா ஜாலியா கலாட்டா பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு பண்ணணும்னு வந்து ரொம்ப வந்து ஆசை. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். அண்ட் வந்து லைக் நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தீங்க? லைக் எப்படி வந்து சினிமாக்குள்ள வந்தீங்க சார்? ஸோ நான் நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கேங்க. ஐ எம் ஆக்சுவலி நான் வந்து பிகாம் பண்ணேன் வந்து லோயலாவில். அதுக்கப்புறம் ஐ டிட் மை எம்பிஏ ஆல்சோ இன் லண்டன். அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் வந்து லா பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ குவாலிஃபைட் லாயர். ஸோ ஐ ஆல்சோ ரன் மல்டிபிள் அதர் பிஸ்னஸஸ் ஆல்சோ. ஒரு என்பிஎஃப்சி ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான் எனக்கு நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு சைடில் வந்து போகுது. பட் எனக்கு சினிமான்றது ஒரு பெரிய பேஷன். அதில் எனக்கு பண்ணுன்றது எப்போதுமே வந்து ஆசை சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால இப்போ சினிமாலையும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பயராக இருப்பாங்க. ஸோ ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க வந்து இன்ஸ்பயராக நமக்கு இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி யார் வந்து இன்ஸ்பயராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரோல் மாடலாக? அதான் நான் சொன்ன மாதிரி தாங்க. எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை வந்து ரஜினி சாரை பார்த்த உடனே தான் வந்துச்சு. படையப்பா படம் பார்த்த உடனே தான் வந்துச்சு. ஸோ அவரை சொல்லலாம். நான் நடிப்புக்கு வந்த காரணம் அவர் தான். அவரை பார்த்துட்டு தான் நான் வந்து நடிக்கணுன்றது வந்து வந்தேன். ஓகே. ஸோ வந்து ரஜினி சார்னு சொல்லலாம். ஓகே. அப்போ டைரக்டர், இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் யாரை சொல்றீங்க? நெக்ஸ்ட் மூவி கூட இருக்கலாம். டைரக்டர் நிறைய டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப வந்து ஆசை. ஸோ அவர் இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்கமிங் நியூ ஃபேஸஸோட பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணார்னா எனக்கு ஐ வில் பி ஹாப்பி டு ஒர்க் வித் மணிரத்னம் சார். ஓகே சூப்பர். அண்ட் கிருஷ்ணசுவாமி ஐயரோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க. பட் உங்களுக்கும் இந்த மீடியாவுக்கும் லைக் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணி லைக் எப்படி இதை ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க? அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் அவரை பற்றியும் சொல்லுங்கள். ஆமாங்க, எங்கள் கொள்ளு தாத்தா தான் வந்து வி கிருஷ்ணசுவாமி அவர்கள். அவர் தான் இந்தியன் பேங்க்கை வந்து ஆரம்பித்தார். ப்ளஸ் மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப இஸ் அ வெரி வெரி கிரேட் மேன். அவரோட ஃபேமிலியில் அவரோட கிரேட் கிராண்ட் சன்னாக நான் வந்து பிறந்ததுக்கு நான் கோடி புண்ணியம் வந்து பண்ணாலும் அது வந்து இல்லை. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப வந்து இது அவர் தான் இஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் to have a statue in the மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அவர் நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காருங்க. அவரை பற்றி சொன்னால் வந்து சொல்லிகிட்டே வந்து போகலாம். ஸோ இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்தியன் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போராடி இந்தியர்களுக்குன்னு ஒரு பேங்க் ஆரம்பித்தார். அதுதான் இந்தியன் பேங்க். மற்றபடி இன்றைக்கி இருக்கிற மெரினா பீச் வந்து இருக்கு இல்லையா, அது மெரினா பீச்சை அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தே வாண்டட் டு பில்ட் அ ரயில்வே ட்ராக் இந்த பீச். அதாவது பீச் நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். அப்போ என்ன பண்ணாரு, இவர் வந்து இஸ் ஆல்சோ லாயர் ஆல்சோ அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ அ ஜட்ஜ். அந்த நேரத்தில் வந்து பெருசாக போராடி பெரிய போராட்டம் ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நிப்பாட்டி பீச்சையே வந்து காப்பாற்றினார். ஸோ இன்னைக்கு மெரினா பீச் வந்து இருக்குன்னா அதுக்கு இந்த கொள்ளு தாத்தா தான் வந்து காப்பாற்றும். ஸோ இஸ் a great person அவர். சூப்பர். வந்து இலுமினாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மேலே உங்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கு? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதை பற்றி படிச்சிருக்கிறேன். இலுமினாட்டி வந்து பற்றி நிறைய பேர் அதில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றதும் வந்து கேள்வி வந்து பட்டிருக்கேன். என்னோட படத்தில் அந்த மாயாகனியும் சம்திங் சிமிலர் டு இலுமினாட்டி தான். இலுமினாட்டி பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இலுமினாட்டியிலோட கான்செப்ட் என்னன்னா, உங்கள் சோலை நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. யூ கிவ் யுவர் சோல் டு த டெவில் மாதிரி. அது வந்து இன் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து பவர், ஃபேம், மணி அதெல்லாம் வந்து கொடுக்கும். அதாவது பஹாமா ஐலாண்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி வந்து படிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் மாயாகினி வந்து என்ன பண்ணணும்னா இதே தான் வந்து கொடுக்கும். உங்களுக்கு தேவையான பவரோ இல்லை ஃபேமோ இல்லை உங்களுக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு என்னமோ அதை வந்து கொடுத்தோம். அதை வந்து கேட்கறது வந்து நரபலி வந்து கேட்கும். அந்த நரபலியும் அதுக்கான ஒரு ரிச்சுவல்ஸ் வந்து இருக்கு. நீங்க ஏதோ சும்மா நரபலி பண்ணா அது வந்து வராது. அதுக்கான அந்த ரிச்சுவல்ஸ் இருக்கு, அதுக்கான அந்த பிராக்டிஸ் வந்து இருக்கு, அதுக்கான டேஸ் இருக்கு, டைம் இருக்கு. அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில
அதுக்கான ரிச்சுவல்ஸும் அந்த அந்த வழிபாடுகளும் நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து கொடுக்கும். அதுதான் வந்து ஐதீகம் ஓகே மாயாகினிக்கும். ஸோ சம்திங் சிமிலர் டு இலுமினாட்டின்னு சொல்லலாம். ஓகே ஓகே டன். அண்ட் வந்து இந்த அந்த நாள் திரைப்படத்தின் மூலமா வந்து நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? லைக் என்ன ஒரு கருத்து இருக்கு இந்த படத்துல? ஸோ இந்த படத்தில் வந்து இட்ஸ் பேசிக்லி எக்ஸ்ப்ளோரிங் அபவுட் இந்த வந்து மாயாகினி இந்த ஐடியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளாக் மேஜிக் பற்றி நிறைய பேசியிருக்கோம் இந்த படத்தில். பிளாக் மேஜிக் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு. ஆனால் இது வந்து ஒரு தீர்வு இல்லைன்றது வந்து சொல்லியிருக்கிறோம். என்னன்னா என்னதான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தாலும், உங்களுக்கு பெனிஃபிட் நடந்தாலும், உங்களுக்கு இது லாங் டேர்மில் பெருசாக பாதிக்கும். உங்களுக்கு பெரிய பாதிப்பு பின்னாடி வந்து வரும். அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, அது நீங்கள் பணம் வந்து சம்பாதிச்சிங்கன்னா அது அந்த பணம் வந்து உங்களுக்கான பணம். ஆனால் பணம் கடன் வாங்கினீங்கன்னா அப்போ பணம் உங்கள் கையில் வந்துடும். ஆனால் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் வட்டியோட நீங்கள் திருப்பி வந்து கொடுக்கணும். அது மாதிரி தான் அந்த பிளாக் மேஜிக். உங்களுக்கு நீங்கள் கேட்டது வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து அதோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதுதான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்து வரோம். ஏன்னா இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் பண்ணி இந்த மாயாகினி வழிபாடு பண்ணவங்களுக்கு தே கோ டு அ வெரி பெயின்ஃபுல் எண்டு. கடைசியில் அவங்களோட எண்டு வந்து ரொம்ப பேடாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரீங்க. ஓகே. அண்ட் வந்து இப்போ ஒரு குட்டி கேம் தான் உங்களோட ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை நாங்கள் கேட்குறோம், நீங்கள் அதுக்காக பதில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் ஃபுட் சார்? ஃபேவரட் ஃபுட்னா வந்து பிரியாணி வந்து சொல்லுவேன். ஓகே. அண்ட் ஃபேவரட் பிளேஸ்? ஃபேவரட் பிளேஸ்னால் வந்து லண்டன் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து லண்டனில் வந்து படித்தேன், எம்பிஏ படித்தாங்க. ஸோ ஐ லைக் லண்டன் அலாட். ஸோ லண்டன் சொல்லுவேன். ஓகே. அண்ட் ஃபேவரட் டைரக்டர்? ஃபேவரட் டைரக்டர் அது நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா வந்து வெற்றிமாறன் சார் வந்து சொல்லுவேன். அவரோட டைரக்ஷன் எனக்கு இப்போ ரொம்ப வியந்து பார்க்குறேன். ஓகே. அண்ட் ஃபேவரட் ஹீரோ? Favorite hero, of course, superstar Rajinikanth sir. Okay. And favorite color? Favorite color black. Okay. And favorite music director? Favorite music director இப்போ வந்து அனிருத் சொல்லுவேன் நான். Okay. இதுக்கு முன்னாடினா யார்? இதுக்கு முன்னாடினா எப்பவுமே வந்து ராஜா சார் அண்ட் வந்து ரஹ்மான் சார். நான் அதை மாற்றி லூப்பில் வந்து கேட்பேன். சில பாட்டு வந்து ரஹ்மான் சார் கேட்பேன், சில பாட்டு வந்து ராஜா சார் வந்து கேட்பேன். வந்து ராஜா சார் வந்து எவர் கிரீன். வந்து நைட்டில் நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து வரல, இல்லை மைண்டு வந்து ஒரு மாதிரி சோர்வாக வந்து இருக்குன்னா இளையராஜா சாரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே வந்து இல்லை. அவர் என்ன சொல்கிறது, ஒரு மனித கடவுள்னு ஒன்று சொல்லலாம் அவரோட அந்த பாடல்கள்லாம் அப்படி. ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம காரில் போயிட்டு இருக்கோம், வி ஆர் கோயிங் ஃபார் அ லாங் டிரைவ், அந்த மாதிரி போகிறோம், எங்கேயாவது வந்து பெங்களூரில் எங்கேயாச்சும் வந்து ட்ராவல் பண்ணுறோம்னா அப்போ அனிருத் பாட்டு. அண்ட் வந்து ஃபேவரட் மூவி? நிறைய படங்கள் வந்து ரீசெண்டாவும் இருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம். கண்டிப்பா படையப்பா சொல்வீங்க. ஆஃப்டர் தட் படையப்பா கண்டிப்பா. ஐ மீன் எனக்கு அது ஆல் டைம் ஃபேவரட். படையப்பா இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம் தமிழ்லையா இல்லை இங்கிலீஷ்? தமிழ் ஆர் இங்கிலீஷ்? ஓகே. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பிடிச்ச படம்னா நிறைய வாட்டி படையப்பா மாதிரி நிறைய அதிக வாட்டி பார்த்துருக்கேன்னா டைட்டானிக் சொல்லலாங்க. I've seen it so many times, ஒரு 100 times பார்த்துருப்பேன். அதுவும் நான் ரொம்ப சின்ன பையனாக வந்து இருக்கும்போது அந்த படம் வந்துச்சு. நான் பார்த்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் அந்த டைட்டானிக். ஓகே. இப்போ ஃபேவரட் மூவி சொல்லிட்டீங்க, பட் என்னதான் ஃபேவரட் மூவியா இருந்தாலும் இந்த ஒரு ஜானர்னா நம்ம ரொம்பவே விரும்பி பார்ப்போம். நீங்க எந்த ஜானர்ல வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க? அப்படின்றதெல்லாம் வந்து இல்லைங்க, நான் எல்லா ஜானரும் வந்து பார்ப்பேன். நான் படம் நல்லா இருந்தால் வந்து பார்ப்பேன், எல்லா ஜானரும் வந்து பார்ப்பேன் நான். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த நாள் படம் இப்போ வந்து போயிட்டுருக்குங்க. இட்ஸ் ரன்னிங் தியேட்டரிக்கலி. ரொம்ப நல்லா வந்து போயிட்டுருக்குன்னு வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், எல்லாம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். தோ ஏ சர்டிஃபிகேட்னா கூட நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதில் நிறைய ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் சீன் என்ன வந்து நடக்க போகுதுன்றது யூ வில் நாட் பி ஏபிள் டு கெஸ். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தியா.